சப்ஜெக்ட்லயும் 95+ நானா இந்த டவுட் உங்களுக்கு வருதா? இதுதான் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண விடாம நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி நம்ம என்ன பண்றோம் 95+ மார்க் நான் பிசிக்ஸ்ல நான் கெமிஸ்ட்ரியில மேத்ஸ்ல நான் 95+ எடுக்க போறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கெரியர் கைடன்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கெரியர் கைடன்ஸ் வீடியோஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா கெரியர் கைடன்ஸ் வீடியோவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஈஸியாக நம்ம வந்து நம்மளோட கட் ஆஃபோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து எதில் மார்க் வந்து லிஃப்ட் பண்ணணுமோ அதோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதனால் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் அதை பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணலாம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அதாவது 190க்கு மேலே நான் வந்து கட் ஆஃப் வந்து ஸ்கோர் பண்ணணும் சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 190க்கு மேலே கட் ஆஃப் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா? எனக்கு வந்து அதாவது நான் இப்போ வரைக்கும் நான் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து 130, 140, 150 இந்த ரேஞ்சு தான் சார் வருது. ஆனால் என்னோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும். நான் அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, நாளைக்கு போடக்கூடிய வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. 190க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் என்ன போது உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். அதனால் ரெகுலராக நீங்கள் இந்த ஈவினிங் டைம் போடக்கூடிய அந்த கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் நல்ல கெரியரை உங்களுக்கு அமைச்சுக்கலாம். ஓகே, கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு கட் ஆஃப் வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது. மூணாவது ஒன்று அவசியம் தான், ஆனால் அங்கே நிறைய பேர் நம்ம வந்து போகிறது கிடையாது, நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. சரியா? அப்போ எந்தெந்த இடத்துக்கு கட் ஆஃப் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பசங்க எல்லாம் ட்ரை பண்ணி போகிறது இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா TNEA அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். சரியா? இதோட கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸோட மார்க் அப்படியே 100க்கு என்ன பண்ணுவோம்னா எடுத்துக்குவாங்க. சரியா? அது இல்லாமல் பிசிக்ஸோட மார்க் 50க்கு, அதாவது 100 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க அதை 2ஆல் டிவைட் பண்ணி வச்சுங்க. கெமிஸ்ட்ரியோட மார்க் 2ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணோம்னா 200. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பசங்களும் விரும்புறது வந்து இன்ஜினியரிங் போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. சரியா? அப்போ இதோட கட் ஆஃப் 200க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. சரியா? அதுக்கப்புறம் அக்ரி நிறைய பசங்க போறதுக்கு என்ன பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம். சரியா? அப்போ அக்ரின்னு போகும்போது நம்ம என்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா TNAU அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். சரியா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நடத்துவாங்க. TNAU கவுன்சிலிங் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். இங்கே கட் ஆஃப் வந்து ரெண்டு விதத்தில் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா பியூர் சயின்ஸ் ஒரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஒரு பக்கம் பயோ மேக்ஸ் பசங்க வருவாங்க. கம்ப்யூட்டர் மேக்ஸ் பசங்க அக்ரி படிக்க முடியாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ மேக்ஸோட மார்க்கை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பிசிக்ஸோட மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிங்க. கெமிஸ்ட்ரியோட மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிங்க. பயாலஜியோட மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 200க்கு எவ்வளோ? சரியா? இப்போ இந்த இடத்துல இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ணி என்னாச்சு போகுதுன்னா 200க்கு எவ்வளோ? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் பசங்களுக்கு. இப்போ பியூர் சயின்ஸ்னு சொல்லும் போது பாட்னி தனியாக ஜுவாலஜி தனியாக இருக்கும். சரியா? அப்போ பாட்னியோட மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. சரியா? அப்புறம் ஜுவாலஜியோட மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரியோட மார்க் 50, அதுக்கப்புறம் பிசிக்ஸோட மார்க் 50. 200க்கு எவ்வளோ? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு கட் ஆஃப். ஓகேவா? இது வந்து என்னன்னா அக்ரியோட கட் ஆஃப். இதுவும் வந்து 200க்கு எவ்வளோ? சரியா? இது வந்து அக்ரியோட கட் ஆஃப். இது இல்லாமல் வெட்னரிக்கு. சரியா? வெட்னரிக்கும் இதே கால்குலேஷன் தான். நம்ம வந்து என்ன கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா டேனோவாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ் அதாவது டேனோவாஸ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னரிக்கு நம்ம அட்டன் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் வெட்னரிக்கு நம்ம போக முடியும். அப்புறம் பேராமெடிக்கல். சரியா? பேராமெடிக்கலுக்கு இதே மாதிரி தான் 200க்கு எவ்வளோ? சரியா? இதே கால்குலேஷன் தான் வரும். 200க்கு எவ்வளோ? இதுதான் வந்து பேராமெடிக்கலுக்கு வரும். ஆனால் பசங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக போகிறது இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி. ஓகே சார், இப்போ 200க்கு நினச்சி போதான் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சரியா. அப்போ இன்ஜினியரிங்க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு நான் என்ன பண்ணுவேன் 190+ சரியா கட் ஆஃப் வந்து நான் ஸ்கோர் பண்ணணும். இதுதான் என்னோட எய்ம். 190+ கட் ஆஃப் வந்து நான் ஸ்கோர் பண்ணணும். இதுதான் என்னோட எய்மு. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் சென்டர் எடுத்துட்டீங்க சரியா, அப்போ 50 மார்க் வந்துருமா, அதாவது கட்டா 2 ஆல் டிவைட் பண்ணால் 50 மார்க் வந்துடும். கெமிஸ்ட்ரிலையும் சென்டம் எடுத்துட்டீங்க, 2 ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்துடும், 50 மார்க் வந்துருமா. இது எவ்வளோ வந்துடும், 100 வந்துடும். அதே மாதிரி மேக்ஸ் மார்க் பாருங்களேன், மேக்ஸில் வெறும் 50 தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ எவ்வளோ மார்க் நீங்கள் ஆட் பண்ணணும், வெறும் 50 தான் ஆட் பண்ண முடியும். மேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 60 எடுக்கிறீங்க, இல்லை 70 எடுக்கிறீங்க சரியா. அப்போ நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் உங்களோட கட் ஆஃபை லிஃப்ட் அப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் சென்டமே நீங்கள் ஸ்கோர் பண்ணாலும் சரியா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் சென்டமே ஸ்கோர் பண்ணாலும் மேக்ஸில் கம்மியாக மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் 190+ வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ 190+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், 90+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் சரியா. நல்லா நீங்கள் கவனிச்சுக்குங்க. அதாவது ஃபிசிக்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ்லையும் 95+, மேக்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணணும் 90+ ஆகுது அட்லீஸ்ட் சரியா. அதுக்கப்புறம் நம்ம வந்து கெமிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 95+. ஆனால் மேக்ஸில் 90+ன்னு நம்ம சொல்கிறதோட நீங்கள் எய்ம் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே 95+ சரியா. 3 சப்ஜெக்ட்லையுமே நான் என்ன பண்ணணும் 95+ எடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் வந்து உங்களுக்கு இருக்கணும். 3 சப்ஜெக்ட்லையும் 95+ஆ நானா, இந்த டவுட் உங்களுக்கு வருதா. இதுதான் நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண விடாமல் நம்மளே வந்து நமக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி நம்ம என்ன பண்ணுறோம் 95+ மார்க் நான் ஃபிசிக்ஸில், நான் கெமிஸ்ட்ரியில், மேக்ஸில் நான் 95+ எடுக்க போகிறேன்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், தோற்று போகிறோம் சரியா. கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பேராலையும் கண்டிப்பாக முடியும். ஆனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஒரு உணர்வு உங்களுக்குள்ள, அதாவது ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ள வரும். ஆஹா நம்மள எடுத்தாகணும், 190+ எடுத்தாகணும்னு சொல்லி ஒரு உணர்ச்சி வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உணர்வு பூர்வமாக முடிவு பண்ணிங்க அப்படின்னா 190+ எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது அடுத்த வீடியோ சொல்கிறேன் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த 190+ எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் சரியா. மேக்ஸ் ரொம்ப ஈஸி தான் சரியா. நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே 190+ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸில் கண்டிப்பாக 95+ எடுத்துடும் சரியா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்க்கை இப்பயே விடாதீங்க சரியா. அதாவது 17 1 வேர்டு நம்ம புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. வெறும் 3 1 வேர்டு தான் நமக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்க போகிறாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்துடும். அதனால் 1 வேர்ட்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க மேக்ஸில். ஏன்னா எல்லா பேருமே தவறு பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தா 1 வேர்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்க்காமே போயிடுறோம். அப்புறம் அங்கே போய் எவனா சொல்லி கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பையனை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் 1 வேர்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பேப்பரை வாங்கி பார்த்தோன்னே நம்ம எதுலாம் நம்ம வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொன்னேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் சரியா. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 வேர்டில் 12 1 வேர்டு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து தான் கேட்குறாங்க. இந்த 3 1 வேர்டு தான் புக் இன்சைட்லேருந்து கேட்குறாங்க. அதுவும் அந்த சம்ஸ் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் நமக்கு கேட்க போகிறாங்க சரியா, புக் இன்சைட் சரியா. அதுக்கும் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் அதே தான். உங்களுக்கு வந்து 12 1 வேர்டு வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்குறாங்க. 3 1 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கேட்க போகிறாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து சம்மு தான் கேட்குறாங்க, 2 மார்க்காக இருக்கட்டும் 3 மார்க்காக இருக்கட்டும். ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸும் ஐயூபாக் நேம்ஸ் வந்து வைக்கிறது வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நம்ம தனியாகவே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸு, அதே மாதிரி எப்படி ஈஸியாக நீங்கள் ஐயூபிஎஸ்சி நம்பர் வந்து எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற பேர் வந்து எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக நினச்சி டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நம்ம வந்து 190+ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் இதெல்லாம் வருது சரியா. எதுவெல்லாம் வருது அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல மார்க் போகுது, 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும். அப்போ ஃபிசிக்ஸில் 2 மார்க் கம்பல்சரி வந்து எந்த சாப்டர்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க, 2 மார்க் கம்பல்சரி வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, 3 மார்க் கம்பல்சரி எதுலேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஐயூபாக் நேம் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக ஆகிட்டீங்க அப்படின்னாவே
மேக்ஸிமம் நீங்கள் 190+ எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களால் 190+ எடுக்க முடியும். 190+ நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குங்கிறத அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.